Taste the Daily. அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்த தொடர் போராட்டத்தால் திமுக முன்னாள் நிர்வாகி ஞானசேகரன் சிக்கிய நிலையில் தற்போது சிடிஆர் அறிக்கை கூறும் திமுக சார்களிடம் ஸ்டாலின் அரசின் காவல்துறையும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்துமா என்று கேள்வி எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இனி நீங்க தொடரலாம். வணக்கம் அருண் பாண்டியன். ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலைய செய்திருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையில் மிகப்பெரிய போராட்டத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தது. தொடர்ச்சியாக மாணவிக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமை, அதே போன்று திமுக நிர்வாகியாக திமுக அனுதாபி என்று கூறப்பட்ட ஞானசேகரன் இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க கூடாது என்று போராட்டத்தை நடத்தியதோடு தமிழகம் முழுவதும் யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்கிற முறையிலே சட்டமன்றத்தில் மிகப்பெரிய வலுவான ஒரு கேள்விகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார். அதே நேரத்திலே சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்யப்பட்டது. யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய அந்த சட்டை பையனுடைய பேட்சுகள் அணிந்து சென்று தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இருசக்கர வாகனங்கள் மூலமாக பேரணிகள் நடத்தப்பட்டது. மக்கள் கூடும் இடங்களிலே போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது. இப்படி மிகப்பெரிய அளவிலே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதனுடைய தொடர் விளைவாக திமுக நிர்வாகியாக இருந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். குறிப்பாக ஞானசேகரனோடு தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஏன் இன்னும் விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்படவில்லை என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி உலுக்கிக் கொண்டே இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் என்பது தமிழகத்தில் அதாவது மிக முக்கியமான, அதே போன்று தலைமை பல்கலைக்கழகங்களின் முதன்மை பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஏற்படுத்தியது. மிகப்பெரிய அதிர்வலைகளையும் அச்சுறுத்தலையும் அங்கு இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு இந்த நிகழ்வு கொண்டு சென்றது. இந்த நிகழ்வில் திமுக இந்த நிர்வாகியாக இருந்த ஞானசேகரன் 24ஆம் தேதி இரவு கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இருந்து விடுவிக்கப்படுகிறார். கோட்டூர்புரத்தினுடைய திமுக 170வது வட்டக்கழக செயலாளர் கோ சண்முகம் என்பவர் தான் அவரை அழைத்து செல்லுகிறார். காவல் நிலையத்தில் இருந்து ஒரு விசாரணை கைதி, பாலியல் வழக்கிலே தொடர்புடைய ஒரு கைதியை எதற்காக இவர்கள் விடுவித்தார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. ஞானசேகரன் அன்று திமுக அந்த நிர்வாகி என்று கூறப்பட்ட ஞானசேகரன் கோட்டூர்புரம் ஆய்வாளருக்கு, அதாவது இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நிகழ்ந்த பிறகு தொலைபேசி வாயிலாக பேசி இருக்கிறார் என்று சிடிஆர் பைலிலே தகவல் வெளியாகி இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று மா சுப்பிரமணியமும் அந்த திமுக நிர்வாகி கோட்டூர்புரம் 120வது வட்ட செயலாளக்கூடிய சண்முகமும் ஏறக்குறைய அந்த 24ஆம் தேதி 5 முறைக்கு மேல் தொலைபேசி மூலமாக பேசியதாக கூறப்படுகிறது. ஞானசேகரன் காவல் நிலையத்தினுடைய விசாரணையிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்குரிய காரணம் அந்த தடயங்களை அழிப்பதற்காக ஞானசேகரன் விடுவிக்கப்பட்டாரா, அல்லது செல்போன்கள் மாற்றப்பட்டதா, செல்போனில் இருந்த ஆதாரங்கள் வீடியோக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதா, அல்லது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் அவர் பறித்து புடுங்கி வீசுவதற்காக அவர் காவல் நிலையத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டாரா? குறிப்பாக பல்வேறு சந்தேகங்களை இது எழுப்புகிறது. இந்த ஞானசேகரன் கைதுக்கு பிறகு இந்த வழக்கை விரைவாக முடித்து விட்டதாகவும் இதில் வேறு யாரும் இல்லை என்று காவல்துறையினுடைய செய்தியாளர் சந்திப்பு, அதன் பிறகு திமுகவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறையின் நகர்வுகள் என்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறது. ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட அந்த நபர்களிடம் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. திமுகவை சேர்ந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் நெருக்கமாக புகைப்படம் எடுத்திருக்கிறார். அதே போன்று கோட்டூர்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்மிற்கு இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் காலையில் வருகிற போது 10-15 முட்டைகளோடு உடற்பயிற்சி முடித்தவுடன் கொடுப்பதற்காக ஞானசேகரன் காத்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அளவிற்கு மிக முக்கியமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபராக ஞானசேகரன் இருந்திருக்கிறார். அதே போன்று ஞானசேகரனுடைய பிரியாணி கடையில் இருந்து பிரியாணி வரவழைக்கப்பட்டு கோட்டூர்புரம் அந்த ஏரிக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ஞானசேகரனுடைய வீட்டிற்கு சென்று மா சுப்பிரமணியன், அதே போன்று துணை மேயராக இருக்கக்கூடிய மகேஷ்குமார் இருவரும் வீட்டினுள்ளே அமர்ந்து பிரியாணி சாப்பிடக்கூடிய புகைப்படங்கள் வெளியாகி இருந்தன. அதே போன்று இந்த சம்பவத்திலே அந்த திமுக நிர்வாகி 170வது வட்ட நிர்வாகி கோ சண்முகம், அதே போன்று ஞானசேகரனோடு தொடர்புடைய இன்னும் சில, குறிப்பாக கோட்டூர்புரம் ஆய்வாளர், இப்படி பல்வேறு நபர்கள் இந்த விசாரணையில் வருகிறார்கள். அதே போன்று துணை
முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதியோடு, தமிழச்சி தங்கப்பாண்டியனோடு, இன்னும் பல திமுக நிர்வாகிகளோடு இவர் புகைப்படம் எடுத்திருக்கிறார். புகைப்படம் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அரசியல் பிரமுகர்களோடு இருந்தாலும் கூட மிக நெருக்கமான நடவடிக்கைகள், அவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகள், பாலியல் வழக்குக்கு பிறகு இருவருக்குமான உரையாடல்கள், இப்படி பல்வேறு அதிர்வல்களை தொடர்ந்து ஏற்படுத்துகிறது. எனவே இந்த புகார் தர மாணவியை வேண்டாம் என்று காவல்துறை தரப்பிலே மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. தடயங்கள் அழிக்கப்பட்டிருந்தால் அந்த தடயங்கள் என்ன தடயங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எந்த சாரை காப்பாற்றுவதற்காக இந்த தடயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது, செல்போன் ஆதாரங்கள் மூலமாக என்னென்ன தடயங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எந்த செல்போனில் இந்த தடயங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஞானசேகரனுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஞானசேகரனுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட பிறகு ஞானசேகரனோடு தொடர்புடைய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கிலே மறைக்கப்பட்ட அந்த நபர்கள் யார், இந்த மறைக்கப்பட்ட நபர்களால் அவர் நீதியின் முன் அவர்கள் தப்பி இருக்கிறார்களா, அப்படி தப்பிக்க வைக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் யார் யார் என்கிற பட்டியல் மிகப்பெரிய ஒரு பட்டியலாகவே பார்க்க முடிகிறது. சுமார் 29 பேர் அரசு தரப்பு சாட்சியங்களாக விசாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 75 சான்றாதாரங்கள் ஆவணங்களாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். 11 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கிலே பார்க்கிற போது விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடந்து கொண்ட 329 இந்த பிரிவை பார்க்கிற பொழுது 3 மாத கால சிறை தண்டனை கொடுக்கலாம். தடுத்து நிறுத்துதல், அதாவது ஒரு நிகழ்வு இப்போது கட்டாயம் அவர் விருப்பம் இல்லாமல் அவர்களை தடுத்து நிறுத்தி ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு செயலில் ஈடுபடக்கூடிய நிகழ்வு, இதற்கு 126. இதற்கு இந்த பிரிவிற்கு 2 மாத காலம் சிறை தண்டனை வழங்கலாம். வலுக்கட்டாயமாக கடத்தி சென்று ஆசைக்கு இணங்க வைக்கிற இந்த பிரிவு 87. இதற்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் வரையும் அபராதம் விதிக்க முடியும். அதே போன்று இந்த கட்டாயப்படுத்தி இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவது காயத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிகழ்விற்கு 127. இதற்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது விதிக்கப்படும். விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய நிகழ்வு என்பது 75, அதாவது பிரிவு 2. இந்த சம்பவத்திற்கு 3 ஆண்டு காலம் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்க முடியும். அதே போன்று கடுமையாக தாக்குதல் உள்ளிட்ட அந்த காயங்களை ஏற்படுத்துவதற்கு பிரிவு 76. இதற்கு 7 ஆண்டு சிறையும் 10,000 ரூபாயும் அபராதமாக விதிக்க முடியும். மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தல் 66 பிரிவு 1. இதற்கு ஆயுள் தண்டனை, குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் தண்டனை செய்ய முடியும். இந்த தண்டனையை குறைப்பு செய்ய முடியாது. 25,000 ரூபாய் அபராதமாக செலுத்த வேண்டும். கொலை மிரட்டல் விடுத்தல் 351 பிரிவு 3. இதற்கு 7 ஆண்டு வரை சிறையும் 10 ஆண்டுகள் வரையும் அபராதமும் விதிக்கலாம். அதே போன்று வன்கொடுமை ஆதாரங்கள் அளித்தல் பிரிவு 238B. இதற்கு 3 ஆண்டுகள் சிறை, 10,000 ரூபாய் அபராதம். தனிநபர் அந்தரங்க உரிமையை மீறி வீடியோ புகைப்படங்களாக எடுத்து வெளியிட்டு மிரட்டுவது, அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு 66E தவறாக பயன்படுத்துவது, இதற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 25,000 ரூபாய் அபராதம். தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்ட பிரிவு 4 பாலியல் குற்றச்சாட்டு பிரிவு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என்று இந்த தண்டனைகளுடைய இந்த விவரம் எல்லாம் ஏற்கனவே நீதிமன்றத்தின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஞானசேகரனுக்கு இந்த 30 ஆண்டுகள் தண்டனை என்பதும், அதே போன்று 90,000 ரூபாய் அவர் அபராதமாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு இழப்பீடாக கொடுக்கப்பட வேண்டும். பெண்ணினுடைய அடையாளங்களை கசிய விட்டதற்காக 25 லட்சம் ரூபாய் நீதிமன்றத்திலே ஏற்கனவே அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவருக்கு வழங்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவுகள் எல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடூரம் இங்கே அரங்கேறி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஒரு 6 மாதத்திற்குள்ளாக குறிப்பாக இதனை முடித்து விட்டோம் என்று ஆளுகிற தரப்பு மார்த்தட்டுகிற முதலமைச்சர், மார்த்தட்டுகிற ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சார்களை ஏன் விசாரிக்கவில்லை? அந்த சார்கள் எல்லாம் திமுகவை சார்ந்த சார்களாக இருப்பதால் மறைக்கப்பட்ட அநீதியால் காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய திமுக சார்களுக்கு எப்போது தண்டனை கிடைக்கப் போகிறது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. சிடிஆர் ஃபைல் கூறக்கூடிய சார்களுடைய பட்டியல் எல்லாம் மிகப்பெரிய நீண்ட பட்டியலாகவும் கூறப்படுகிறது. அதே போன்று புகாரிலே அந்த பெண் கூறியிருக்கக்கூடிய தகவல் எல்லாம் மறைக்கப்பட்ட தகவலோடு தான் அந்த முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்படி சிடிஆர் ஃபைலில் இருக்கக்கூடிய திமுக சார்களோடு தொடர்புடைய சார்கள் இவர்கள் எல்லாம் எப்போது இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கிலே உள்ளாக்கப்படுவார்கள், விசாரணை செய்யப்படுவார்கள்? விசாரணை செய்யப்பட்ட பிறகு இவர்கள் அதில் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் எப்போது இந்த சட்டத்தின் முன்னிறுத்தி அவர்களுக்கு இந்த நீதி கிடைக்கும் என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அண்ணா பல்கலைக்கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையுடைய உச்சம், துயரத்தினுடைய எல்லை மீறிய ஒரு நிகழ்வாக பார்க்க முடிகிறது. எனவே பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்றால்
இந்த சம்பவத்திலே தொடர்புடைய திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதே போன்று துணை மேயராக இருக்கக்கூடிய மகேஷ்குமார், கோட்டூர்புரம் திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய 170வது வட்டக்கழக செயலாளர் சண்முகம், கோட்டூர்புரம் காவல்துறை ஆய்வாளர், அதே போன்று அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஊழியரோடு பேசியதாக கூறப்படுகிற நடராஜன், அதே போன்று ஞானசேகரனோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரியோடு பேசியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த அதிகாரி யார், அதே போன்று பல்வேறு நபர்களோடு இவர் புகைப்படம் எடுத்திருக்கிறார். குறிப்பாக ஆளுகிற ஆட்சியினுடைய முக்கிய அமைச்சராக முதலமைச்சருடைய மகனாக இருக்கக்கூடிய உதயநிதியுடைய புகைப்படங்கள் பல இடங்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த புகைப்பட ஆதாரங்களுடைய பின்னணி என்ன? அதே போன்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம், முதலமைச்சரோடு இந்த கோட்டூர்புரம் 170வது வட்டக்கழக செயலாளர் சண்முகத்தினுடைய தம்பியாக இருக்கக்கூடிய அவருக்கு முதலமைச்சருடைய இல்லத்திலே திருமணம் நடத்தப்படுவதாக தேதிகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டு, அதன் பிறகு அந்த பத்திரிகைகள் எல்லாம் அவருக்கு அச்சடிக்கப்பட்டு, அந்த பத்திரிகைகள் எல்லாம் அந்த தேதி குறிப்பிடப்பட்டு முதலமைச்சருடைய சித்தரஞ்சனான இல்லத்திலே திருமணம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த திருமணம் நடத்துவதற்கான தேதிகள், அந்த நேரம் எல்லாம் அந்த பத்திரிகையிலே இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக 17/2/2025 திங்கட்கிழமை திருமணம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே ஞானசேகரன் இந்த வழக்கிலே சிக்கிய பிறகு அந்த திருமணம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சருடைய இல்லத்திலே திருமணம் நடைபெறாது என்கிற ஒரு நிலையிலே அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மா சுப்பிரமணியனுடைய இல்லத்திலே அவருடைய தலைமையிலே அந்த திருமணமானது நடத்தப்பட்டிருக்கிறது. அப்படி நடத்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? மா சுப்பிரமணியத்திற்கும் அந்த திமுகவுடைய 170வது வட்டக்கழக செயலாளர் சண்முகம், ஞானசேகரன் இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்பு ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் அளவிலே இந்த திருமணம் நடக்கிறது என்றால் திமுகவுடைய தலைமைக்குமே இந்த சம்பவங்கள் எல்லாம் தெரிந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு காட்டுகிறது. ஒரு திமுகவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு நெருக்கமானவர் தான் மா சுப்பிரமணியன், அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தான் கோட்டூர்புரம் சண்முகம், அவருடைய சகோதரர் தான் அந்த பத்திரிகையில குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த கோட்டூர்புரத்தின் சண்முகத்தினுடைய சகோதரராக இருக்கக்கூடியவர். இவர் இந்த அரசு ஊழியராக, குறிப்பாக குடிசை மாற்று வாரியத்தினுடைய பணியாளராக அரசு ஊழியராக இருக்கிறார். இப்படி மிகப்பெரிய ஒரு சதி வலைகளால் பின்னப்பட்ட பாலியல் வழக்காக அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் வழக்கு என்பது இருக்கிறது. அப்படி இருக்கிற போது விசாரணை வலயத்திற்குள்ளே இவர்கள் எல்லாம் கொண்டு வரப்படாததற்கான காரணங்கள் என்ன? எத்தனை சார்கள் இந்த வழக்கிலே காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய சார்கள் எப்போது விசாரணைக்கு உட்படுத்தப் போகிறார்கள் என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்பட்டிருப்பதுதான் மிகப்பெரிய வேதனையுடைய உச்சமாக, துயரத்தினுடைய எல்லை கடந்த ஒரு வழக்காக இது இருக்கிறது. ஞானசேகரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய திமுக சார்கள் உடனடியாக விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும். சாட்சியங்கள், ஆதாரங்கள் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணீர் சிந்துகிற அந்த மாணவியினுடைய அவலை கேள்விக்குறியாக, அவலை கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. தருண்குமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.